எனது நண்பர்களும் என்னுடைய உறவினர்களும் நிறைய தொழில்கள் செய்தாங்க. அவங்கள பார்த்து நானும் அந்த தொழில்களை செய்தேன். ஆனா எனக்கு வெற்றி கிடைக்கல. ஏனோ தெரியல, நான் ராசி இல்லாதவன் அப்படின்ற வார்த்தைய நம்ம சக மனிதர்கள் கிட்ட நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருப்போம். ஒரு விவசாயி ஒருத்தர் தன்னுடைய நிலத்துல விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அந்த விவசாய தொழில போதுமான அளவுக்கு வருமானம் கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. அந்த விவசாயியோட நண்பர்கள் அத்தனை பேருமே வைர வியாபாரம் செய்து செல்வங்களை குவித்து வைத்துள்ளனர். இதை பார்த்த இந்த விவசாயிக்கு ஒரு விஷயம் தோணுது. நாமளும் நம்முடைய இந்த வயலை விற்றுவிட்டு அதில் கிடைக்கிற பணத்தை கொண்டு நம்ம ஒரு வைர வியாபாரம் செய்து நாமளும் செல்வத்தை குவிக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட வயலை விற்று விடுகிறார். அந்த வைர வியாபாரத்துக்கு போகிறார். ஆனா அங்கேயும் அவருக்கு அதிர்ஷ்டம் அவர் பக்கம் காத்து வீசல. அவருக்கு ஒரே வருத்தம். எனது நண்பர்கள்லாம் நல்லா தானே அதுல செல்வத்தை குவித்திருக்காங்க, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. இதற்கிடையில இந்த வயலை வாங்கிய அந்த நபர் அந்த வயலை ஒரு நாள் உழுது கொண்டிருக்கிறார். அப்போது அவருக்கு ஒரு கல்லு கிடைக்குது. அந்த கல்லை ஆய்வு செய்கிறார். அப்பதான் அவருக்கு தெரியுது, அந்த வயல் முழுக்க இருப்பது அத்தனையுமே வைரம் என்பதை அறிகிறார் அந்த வயலை வாங்கிய நபர். ஆம் நண்பர்களே, நிறைய நேரங்களில் சிந்திச்சு பாருங்க. இந்த விவசாயி போலத்தான் நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களையே நம்ம அடித்தளமாக்கி நம்ம முயற்சி செய்தோமானால் நம்ம விரும்பிய உயரத்தை அடைய முடியும். ஆனா பல நேரங்கள்ல இருப்பதை விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு கடைசியில இருக்கிறதையும் இழக்கிற நிலைமை தான் இன்னைக்கு நிறைய மனிதர்கள் வாழ்க்கையில சந்திச்சிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். இதை புரிந்து நடந்தால் வாழ்க்கை வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக அமையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள்.